கடலை மாவில் நம்ம ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ஒரே மாவில் 3 ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். கடலை மாவு வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். அரிசி மாவு இதில் 1/2 கப் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி மாவு போட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்குறது. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம காய வச்சுருக்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த எண்ணெய், அந்த எண்ணெய் ஊற்றுறேன். இதில் சட்னி கரண்டியில் 2 கரண்டி எண்ணெய், நல்லா சூடு பண்ண எண்ணெய். இது அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன், சுடு தண்ணி இல்லை. இது அதிகமாக தண்ணி ஊற்றி கலக்கிடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவுக்கும் கொஞ்சம் இலக்கமாக மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக ஓமப்பொடி செஞ்சுக்கலாம். ஓமப்பொடியோட அச்சு இதில் போடுறேன். இதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கணும், இல்லைன்னா மாவு வந்து உள்ளே போய் ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவியாச்சு. இப்போ மூடிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஓமப்பொடி புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சு விட்டதுமே எண்ணெய் வந்து பொங்கிட்டு இருக்கும். அது வெந்துருச்சுன்னா அந்த கொதிக்கிறது வந்து அடங்கிடும். அப்போவே கரெக்டாக இருக்கும் எடுத்துறது. நீ கொஞ்சம் இந்த கொதிக்குது, இன்னி கொஞ்சம் எண்ணெய், அது அடங்கினதுமே நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்து கொஞ்சம் இது மேலே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்போ தான் மணமாக இருக்கும். எடுக்க போகிறப்ப கருவேப்பிலையை போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்தால் நல்லாயிருக்கும். இதை எடுத்துட்டு கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ ஓமப்பொடி போட்டாச்சு. அடுத்து நம்ம கார பூந்தி செய்யலாம். இப்போ அதே மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். பூந்திக்கு தண்ணி கலந்தாச்சு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இது போல் ஒரு கரண்டி அவ்வளோதான். நல்லா எண்ணெய் கொதிக்கிறது அடங்கிடுச்சு. அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம். மிளகு காரச்சேவு பண்ண போகிறோம். இது அதே ஓமப்பொடி அப்புறம் கார பூந்தி செஞ்ச அதே மாவில் அதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே போட்டு கலந்து வச்சுருக்கோம். மிளகுத்தூள் மட்டும் எக்ஸ்ட்ரா இதில் சேர்த்துக்கணும். மிளகுத்தூள் போட்டு கலந்து வச்சாச்சு மாவை. அடுத்து முறுக்குழக்கில் போட்டுக்கலாம். இதில் எப்பயும் போல் எண்ணெய் தடவிருக்கேன். நான் இந்த மாதிரி அச்சு தான் என்கிட்ட இருக்கிறதுனால நான் இந்த அச்சில் போடுறேன். ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கிறதுல புளிஞ்சிடலாம். சேவு ரெடி ஆயிடுச்சு. இப்படி முறுக்கு போல் இருக்குது. நம்ம உடச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓமப்பொடி, சேவு, காரபூந்தி 3 ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரே மாவில் 3 விதமாக செஞ்சாச்சு. காரபூந்தி பூண்டு கருவேப்பிலை போட்டு கலந்து வச்சுருக்கேன். இதுவும் உடைச்சி ஓமப்பொடி உடைச்சி கருவேப்பிலையோட கலந்தாச்சு. சேவு செஞ்சோம், அதையும் உடச்சி விட்டாச்சு. போட குச்சி குச்சியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி முறுக்குழக்கில் தான் செஞ்சேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு. நம்ம
ரொம்ப பழைய மாடல்லாம் வச்சுருப்போம்ல, 2 விதமாக வந்திருக்கு. மேலே பிடிச்சி சுற்றுறது, அப்புறம் கையில் 2 அமுத்துறது, இந்த மாதிரி 2 மாடல் இருக்குது. அதில் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முறுக்கு செய்கிறது, இந்த மாதிரி மிச்சர் செய்கிறதுக்கெல்லாம். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. 450 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் இதோட விலை. எல்லா பாத்திர கடைகளில் போனீங்கன்னா எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இதில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இது வந்து முறுக்கு புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இதில் எந்த கஷ்டமும் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. கை எதுவுமே வலிக்காது. இந்த தீபாவளிக்கு முறுக்கு செய்கிறவங்க இது போல் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் பலகாரம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் அச்சு ஒரு பாக்ஸ், குட்டியாக ஒரு பாக்ஸ் அழகாக இருக்குது. அதுக்குள்ளே நிறைய அச்சு கொடுத்துருக்காங்க. காணாமல் போகாமல் கூட இருக்குது. இதுக்குள்ளே போட்டு வச்சிட்டேன்னா நிறைய 10 அச்சு கொடுத்துருக்காங்க, 10 டிசைனில். ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்குது. தீபாவளிக்கு பலகாரம் செய்கிறவங்க இதை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நம்ம பழைய முறுக்கு பொடியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. கைவலி எதுவுமே இல்லை. நம்ம இதில் அமுத்துறப்போ ரொம்ப ஈஸியாக வருது. இழுத்தா இழுத்து, இதை அமுத்தி பிடிச்சிட்டு இழுத்தா இது இழுத்துக்கும். நம்ம ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்ன பாருங்கள், இதுக்குள்ளே மாவு வச்சுக்கலாம். இந்த கீழே கலக்கணும்னா நம்ம எந்த அச்சு வைக்கிறதுக்கு கீழே இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இது போல் நீங்கள் வாங்கி தீபாவளிக்கு பலகாரம் செய்யுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது, கஷ்டமே இருக்காது. ரொம்ப ஈஸியாக இப்போ சாதாரணமாக எப்படி அமுத்துறோமோ அதே தான். மாவு போட்டாலும் இதே அளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது முறுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ஒரே மாவில் 3 விதமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் வேலை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.